வெல்கம் டு போஜு விலாக்ஸ். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்மளோட கேமிங் பிளாக்ஸ் சப்வே சர்ஃபர் தான் விளையாட போகிறோம். ஸோ நான் வந்து சொன்ன ரொம்ப மொக்க தான் இந்த மாதிரி சப்வே தான் விளையாடுவேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட நேம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஜோக்கிங் லோகன் அப்படின்னு இருக்குது. பட் நம்ம நேம் அது கிடையாது. போஜு. ஐயோ, போஜுன்றதை மாற்றிடலாம். எஸ், போஜு இல்லைண்ணா. ஓ, ஸ்பேஸ் பண்ணக்கூடாது கூட. எஸ், போஜு. கண்டினியூ. செக்கிங் சேஞ்ச் நேம். ஓ, டெக்னிக்கல் எரர் அக்கர்ட். ஸோ நம்ம போஜுன்றத ஜூஜூன்னு மாற்றிடலாம். எஸ், ஜூஜூ அப்படின்றது போட்டாச்சு. எஸ், இதுவும் டெக்னிக்கல் எரரா? என்னங்க பண்ணுறதப்போ போச்சுன்னு போட்டுடுறேன். அவ்வளோதான். இதுனா என்னோடய ஸ்கூல் நேம் போச். என்னங்க அதுவும் இருக்குது. ஸோ ஜோக்கிங் லோகன் அப்படின்னு இருக்குது. பட் அது அந்த பேர் எனக்கு பிடிக்கலங்க. இன்னும் ஃபுல் பேர் போட்டுடலாம். போஜராஜன். இப்போ ஓகேவா? டெக்னிக்கல் எதாவது போங்க. ஓகே, பட் ஃபேஸ் வந்து எனக்கு இந்த ரோபோட் ரொம்பவே பிடிக்கும். ஓகேங்க, இப்போ ஜோக்கிங் லோகன் அப்படின்னு இருக்குது. பட் அது நம்ம பேர் கிடையாது. இருந்தாலும் ஓகேங்க. ஸோ நம்ம 10,000 சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. தொட்டு பேசும் சொல்லிட்டானா. ஸோ நம்ம வந்து ஒரு நம்ம விளையாடுறோன்னா அது ஒன்றுத்துக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாட்டு மாதிரி போடலான்னு இருக்கேன். ஸோ இதுக்கும் வந்து டிஃப்ரெண்டான பாட்டு எனக்கு பிடிச்ச பாட்டாக போடலான்னு இருக்கேன். ஸோ அந்த பாட்டு வந்து உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ பார்க்கலாம். இப்போதைக்கு 56 எடுத்திருக்கேன். கூட சேர்க்கவே பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா வாங்கலான்னு இருக்கேன், நல்ல ஒரு வீடியோவுக்கு. பட் இந்த மாதிரி கேமிங்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் தான் நடப்புகிறோம். லேப்டாப்லாம் ஓகே தான். பட் இருந்தாலும் நம்ம வசதியாக ஃபோனில் தான் இருக்கும். ஸோ அப்படி இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்தோன்னா லேப்டாப்பு கூட எடுத்து விளாட்லாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னும் ரொம்ப முக்கிய விஷயம், ஜிடிஏ அந்த அளவுக்குலாம் எனக்கு விளையாட தெரியாதுங்க. அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது எனக்கு. ஜிடிஏ இந்த மாதிரி ஐயோ இந்த மாதிரி சும்மா சின்ன கேம், சப்வே சர்ஃபர்ஸ், பிஜிஎம்ஏ பார்த்தீங்கன்னா இப்போ தான் கற்றுக்கணும். நான் விளையாடுறதுக்கு இப்போ தான் கற்றுக்கணும். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ரொம்ப முக்கியம் தான் விளையாடுவேன். அவ்வளோ ஒரு கேம் கூட வின் ஆகாததெல்லாம் கிடையாது. அதுவும் நான் அவுட்டாக இருப்பேன், என்னோடய டீம்மேட்ஸ் தான் வின் ஆகிருப்பான். ஸோ அந்த மாதிரி தான் நடந்திருக்கே தவிர இந்த மாதிரி எனக்கு இந்த சைல்டிஷ் கேம் தாங்க பிடிக்கும். சப்வே சர்ஃபர்ஸ், டெம்பிள் ரன். ஸோ அதில் தாங்க பிடிக்கும். எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ராக்கெட் கூட நல்லாயிருக்கும். போயின்னு இருக்கோம், ஓடினே இருக்கோங்க. அள்ளி கொடுத்தால் கிடையாது. ஸோ ஷார்ட்ஸோட லிமிட் பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ் தான். ஸோ நம்ம வீடியோவை தான் போகுது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோவே தாங்க போகுது. நான் விளையாடுற வீடியோ தான் போகுது. பட் நம்ம சீக்கிரமாக அவுட் ஆகிட்டோம்னா நம்ம ஷார்ட்ஸாக போட முடியல. எவ்வளோ ஐயோ. ஸோ ஷார்ட்ஸ் வந்து நம்ம விலாகிங் தான் போட முடியும். நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் வந்து ஷார்ட்ஸாக போட முடியும். இதை வந்து ஷார்ட்ஸாக போட முடியாது. ஸோ வீடியோ தான் பார்க்கணும். அப்படி மொக்கையாக இருந்தால் நான் போடுற பாட்டை கேளுங்க, அது நல்லாயிருக்கும். அள்ளி கொடுத்தா கிடையாது. பட் நான் பேசுறத கேளுங்க. ஏன்னா எனக்கு வந்து கிரிக்கெட் கமெண்டிங்லாம் பண்ணுவாங்களே, சாரி கமெண்டேட்டிங். ஸோ அதெல்லாம் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க பண்ணுறது. ஸோ நானும் வந்து அதே மாதிரி பண்ணலாம் கூட ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதான் பண்ணிட்டுருக்கேன். ஐயோ, ஜாக் வந்து அந்த நேம் இப்போ ஃபுல்லாக போகுது. அள்ளி கொடுத்தால் கிடையாது. ஐயோ, இந்த ஷூ நான் எப்பவுமே எடுக்க மாட்டேன். ஏன்னா போன விளாக்லேயே நான் சொல்லியிருப்பேன், ஷூ எடுத்தால் வந்து சீக்கிரமாக அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கன்னா, இப்போ நான் குடிச்சேன்னா கரெக்டாக போய் எங்கன்னா போய் இடிச்சுக்கிற மாதிரி இருக்குது. ஐயோ, பிஜிஎம்ஐ நல்லா விளாட்றணும் இல்லையா, பட் சப்வே சர்ஃபர்ஸ் சீரியஸாக நல்லா விளையாடுவேன். அது வந்து அவுட் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம அவுட்டு தான் ஆகணும். ஐயா, இது பேர் என்னன்னு தெரியல எனக்கு. பட் ராக்கெட், எனக்கு தெரிஞ்சது ராக்கெட்டு. ஸோ இதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்கும். அவ்வளோ காயின்ஸ் இருக்கலாம், ரொம்ப தூரம் போயிடலாம். ஐயோ பாருங்கள் எப்படிலாம் ஆகுது பாருங்கள். மோஸ்ட்டாக இந்த மாதிரி ட்ரெயின் மேலே போகிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா கீழே போட்டு இந்த மாதிரி இருக்கும்ல, இது பேர் என்னன்னு தெரில.
பட் ஸ்டாப் இப்போது நம்ம சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்துருப்போங்க. அது ட்ரெயின் இதுக்கு மேலே போகாதுல்ல. ஸோ அதுக்காக அந்த ஸ்டாப் கொடுத்துருப்பாங்க, அந்த லிமிட்டு. ஸோ அதில் தான் நான் மோஸ்ட்டாக போய் முட்டிப்பேங்க. அது வந்து நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ அதில் தான் போய் முட்டிப்பேன். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஈஸியாக அடிச்சுட்டு, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஐயோ வாய் சொல்ல முடிக்கல, கரெக்டாக அடிச்சுக்கினேன். இந்த மாதிரி குதிக்கிற இடத்துல வந்து நிறைய இருக்கும். இப்போ நான் அந்த ஷூ எடுக்கவே மாட்டேன் எப்பவுமே. 1000 வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து 9000 இருக்குது. ஸோ 1000க்கு வந்து 5 மினிட்ஸ்னால் இன்னும் 9000 பார்த்துக்கோங்க. 2000 10 மினிட்ஸு, 3000 15 மினிட்ஸு, 4000 20 மினிட்ஸு. அப்போனா எவ்வளோ நேரம் ஆகுங்க. ஐயோ ஆமாம் ஜஸ்ட் மிஸ்ஸு. 10,000 வந்து ரெகுலராக சப்வே சர்ஃபர்ஸ் விளையாடுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம். பட் நான் ரெகுலராக விளையாட மாட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா ஆஃபீஸில் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து நிறைய வந்து லோடு அதிகம். ஸோ வந்து ஃபோன் வந்து ஸ்டோரேஜ் பத்தாதனால பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து கேம்ஸ் டெலீட் பண்ணிடுவார். ஸோ அதனால் வந்து மோஸ்ட்டாக வச்சுக்க மாட்டேன். பிஜிஎம்மே பார்த்தீங்கன்னா எப்போ டெலீட் பண்ணுவாருன்னு தெரியல. நானே ஹைட் ஆப்ஸில் வச்சுருக்கேன், அதனால தான். ஸோ இதுதான் பிரச்சனை. பட் இப்போதைக்கு லீவ்னால வச்சுருக்காரு. ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டா அதுவும் கிடையாது. ஸோ உங்களுக்கு எப்போ ஸ்கூலுன்றதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு வந்து இன்னும் எதுவுமே ஸ்கூலில் மெசேஜ் அனுப்பலை. 1ஆ 4ஆன்றது இன்னும் அனுப்பலைங்க. எஸ், இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க. ஓ பட் இந்த மாதிரி இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக தான் நல்லாயிருக்கும். பட் அவன் ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கறதுக்கு அவன் மென்டல் கிடையாது. எப்படியும் அந்த ஃபுல் காயின் எடுக்கணும்னு பார்க்குறேன். பட் நம்மளுக்கு இப்போ காயின் முக்கியம் கிடையாது. நம்ம எப்போ வேணால் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். பட் ஐயோ போச்சுங்க. ஸோ இந்த சேலஞ்ச் வந்து இதுலேயும் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. 26,645 நியூ ஹை ஸ்கோர் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ 26,000 வந்து இதெல்லாம் கம்மி தான். நான் பார்ட்டிஃபை இல்லாமல் நான் 5,000 கூட எடுத்திருக்கேன். பட் இப்போதைக்கு 484 தான் நம்மளால் அடைக்க முடிஞ்சது. ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த வ்ளாகில் நான் போட்டு ஜெயிச்சு காட்டுறேங்க. ப்ளஸ் நம்ம வந்து அந்த இது முடிச்சிருக்கோம். ஸோ நமக்கு இன்னும் 2 கீ கிடைக்குதுங்க. பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து நம்ம 10,000 அச்சீவ் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். ஸோ டாட்டா.